அன்பே சிவம் படத்துல நல்ல சிவம் கேரக்டர்ல ஆக்டர் கமல்ஹாசன் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோடைய இடையில கந்தசாமி படையாட்சி தன்னுடைய கம்பெனிக்கு ஒரு ஆடு வரைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நல்ல சிவம் கிட்ட கேட்டிருப்பாரு. இப்படி சொல்லும் போதே கந்தசாமி படையாட்சி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்த உடனே புரியக்கூடாது, ஒரு ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா நல்ல சிவமும் ஒரு சாதாரண சிவன் சம்பந்தப்பட்ட ஒரு படம் தான் வரைஞ்சு வச்சிருப்பாரு. நார்மலா அது ஒரு சிவன் பெயிண்டிங் மாதிரி தெரியும். ஆனால் டீட்டெயிலிங்காக பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிசத்தோடைய சிம்பிள், சிவனா நல்ல சிவமோடைய படம், ஒர்க்கர்ஸோடைய சம்பளம், இது எல்லாத்தையுமே மறைமுகமாக இந்த பெயிண்டிங் மூலமாக கொண்டு வந்திருப்பாரு. இந்த பெயிண்டிங்கை பற்றி கந்தசாமி படையாட்சிக்கு ஒன்றுமே புரியாது. கூட இருக்கிறவர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கந்தசாமி படையாட்சிக்கு புரியும். ஆக்டர் கமல் நடிச்சு 2003 ரிலீஸ் ஆன அன்பே சிவம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை யாராவது பார்க்கல அப்படின்னா அமேசான் பிரைம் ஓடிடிலையும் ஆகா தமிழ் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தில் வர்ற 2 மெயின் கேரக்டர் இருப்பாங்க. மாதவன் வந்து அன்பரசு ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. கமல் வந்து நல்ல சிவங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாரு. அன்பரசில் இருக்கிற அன்பும் நல்ல சிவமில் இருக்கிற சிவம், இந்த ரெண்டையும் சேர்த்தா அன்பே சிவம்னு வரும். இவங்க 2 பேருடைய பேர்ல இருந்தே இந்த படத்தோடைய டைட்டிலை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அன்பரசுக்கு தான் பேரில் இருக்கிற அன்பு பிடிக்காது. ஸோ எல்லாருமே தன்னை அரசு அப்படின்னு தான் கூப்பிடணும்னு நினைப்பாரு. நல்ல சிவத்துக்கும் பேரில் இருக்கிற சிவம் வந்து பிடிக்காது. எல்லாருமே அவரை வந்து நல்லா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆகுறது அன்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சிவனுடைய இன்ட்ரோ சீன் வரும். இந்த 2 இன்ட்ரோ சீனுமே படத்தோடைய டைட்டிலை ரிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயினுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பால சரஸ்வதினு வச்சுருப்பாங்க. நல்ல சிவமை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படிங்கிற அவருடைய ஃபர்ஸ்ட் நேமை தான் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நல்ல சிவம் வந்து பால சரஸ்வதியை அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமான பாலா அப்படிங்கிற பேரை தான் கூப்பிடுவாரு. அன்பரசுக்கு தான் பேரில் இருக்கிற செகண்ட் நேம் தான் அரசுக்கு பிடிக்கும். பால சரஸ்வதியும் சரஸ் அப்படின்னு அவங்களுடைய செகண்ட் நேமை தான் கூப்பிடுவாரு. நல்ல சிவமோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைஃப்பில் நமக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டராக காட்டியிருப்பாங்க. இவருக்கு பொதுவாக பேராசை, பொறாமை, சுயநலம் இதெல்லாம் இவர்கிட்ட வந்து இருக்காது. ஸோ என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிற ஒரு கேரக்டராக இருப்பார். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற நல்ல சிவத்துக்கிட்ட ஒரு காமெடி இருக்கும். ஸோ எது சொன்னாலும் காமெடி கலந்து சொல்லுவார். ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நல்ல சிவம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார். ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் சரி, நல்ல சிவம் வந்து கடைசி வரைக்கும் தொழிலாளர்களுக்காக போராடிக்கிட்டே தான் இருப்பாரு. அதே மாதிரி நல்ல சிவம் வந்து படம் முழுக்க அவர் அதிகமாக போடுற ட்ரெஸ்ஸோட கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டு தான் போட்டிருப்பாரு. ஸோ நல்ல சிவத்தோடைய ஹேர் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கையிலே தான் சீவிருப்பாரு. அதனால அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே அவருடைய நாடி வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. நல்ல சிவம் வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக இருப்பார். அதுக்கான டீட்டெயிலாக எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா, நல்ல சிவம் வந்து இந்த சீனில் என்னுடைய பிளட் குரூப் வந்து O பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது மூலமாக இவருடைய கேரக்டரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. நல்ல சிவம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பண்ணுற கஷ்டத்தையும் முதலாளிங்க பண்ணுற அநியாயத்தையும் மக்கள்கிட்ட ஒரு வீதி நாடகம் மூலமாக விளம்பரப்படுத்துவார். இந்த படத்தில் நல்ல சிவம் மூலமாக கம்யூனிசம் பற்றி பேசியிருப்பாங்க. இந்த சீனில் நல்ல சிவம் வந்து அவங்களுடைய அடுத்த வீதி நாடகத்துக்கு நிதி பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ ஆஃபீஸ்குள்ளே பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது வந்து புரட்சியாளர் லெனினுடைய ஃபோட்டோ இருக்கும். அன்பரசோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்பரசு ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருப்பார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக அன்பரசு வந்து என்னுடைய பிளட் குரூப் AB நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவருடைய பிளட் குரூப் மூலமாக இவருடைய கேரக்டரை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இவரும் நல்ல சிவ மாதிரி ஒரு ஆட் ஃபிலிம் மேக்கராக இருப்பார். ஒரு ஃபாரின் கம்பெனியை வந்து டிவி மூலமாக மக்கள்கிட்ட விளம்பரப்படுத்துவார். இந்த படத்தில் அன்பரசு தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பார். நல்ல சிவம் ஊர் மக்களை பற்றியும் யோசிப்பார். அன்பரசுக்கு நல்ல சிவம் பேசுறது சுத்தமாக பிடிக்காது. அவரை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. இந்த விஷயத்த அன்பரசு போட்டிருக்கிற இந்த ஒரு டிஷர்ட் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அன்பரசு எல்லாருமே கெட்டவராக ஃபஸ்ட்டு நினைப்பாரு. ஆனால் அவங்க எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. ட்ரெயினில் வரும்போது உத்தமன்கிற ஒரு கேரக்டர் வந்து நல்லவராக நினைப்பாரு. ஆனால் அவர் தான் கெட்டவராக வருவார். நாய் வந்து சங்குங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருக்கோம். சங்கோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்ல சிவம் வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த சங்குங்கிற இந்த நாய் தான். இந்த சங்கு தான் நல்ல சிவத்தையும் காப்பாற்றும். அது எங்கே அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஊர் மக்களும் இந்த நாயை கல்லால் அடிப்பாங்க. அந்த நாய் வந்து காட்டுக்குள்ளே ஓடி வரும். அப்போதான் நல்ல சிவம் வந்து இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நல்ல சிவத்தை தூக்கிட்டு போய் காப்பாற்றுவாங்க. நல்ல சிவத்துக்கும் சங்கு அப்படிங்கிற அந்த நாய்க்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கும்.
நல்ல சிவம் பேர்லயே வந்து சிவம்னு இருக்கும். அதே மாதிரி அந்த நாய்க்கு வச்ச பேர் வந்து சங்கரன். அத ஷார்ட்டா சங்கு அப்படின்னு கூப்பிடுவாரு. இந்த பேருக்கும் சிவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நல்ல சிவம் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நொண்டி தான் நடப்பாரு. அவருக்கு ஒரு கால் வந்து குட்டையா இருக்கும். அதே மாதிரி சங்குங்கிற நாய் பார்த்தீங்க அப்படின்னா, நொண்டி தான் நடக்கும். ஒரு சீன்ல நல்ல சிவம் வந்து சங்குங்கிற அந்த நாய கூப்பிடுவாரு. கூப்பிட்டுட்டு அந்த நாய் யாரோடது அப்படின்னு ஒரு பெட்டிக்கடை அம்மாக்கிட்ட வந்து கேட்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரோடதுன்னு கிடையாது. இது ஒரு பொது உடைமை. சாப்பாடு கிடைக்கிற இடத்துல திங்கும், நிழல் இருக்கிற இடத்துல தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்ல சிவம் வந்து சிரிச்சுக்கிட்டே நானும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த நாயோட கேரக்டரும் நல்ல சிவமோடைய கேரக்டரும் இந்த சிச்சுவேஷனில் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நல்ல சிவத்துக்குன்னு தனியாக வீடு இருக்காது. கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவாரு, நினச்ச இடத்துல தூங்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸில் கந்தசாமி படையாச்சி நல்ல சிவம் கிட்ட இனிமே தொழிலாளர்கள் மத்தியில் பெரிய ஹீரோ தான் நீ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நல்ல சிவம் சொல்கிற டைலாக்கு, நான் ஒரு டூல் மாதிரி, ஆணி அடித்ததும் சுத்தியில் தூக்கி ஓரமாக வச்சிடணும், கதிர் அறுத்ததும் அருவாளையும் அதே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். சுத்தியல் அருவாள் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அது கம்யூனிசத்தோடைய சின்னத்தை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சீனில் நல்ல சிவம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது கந்தசாமி படையாச்சி நீ பொழைச்சிக்கிறதுக்கு 10% தான் இருக்குதுன்னு சொல்லுவார். அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறவர் அன்னைய 10% இல்லை 20%ன்னு சொல்லுவார். எதுக்கு அந்த 10% வச்சுக்கிட்டு அதையும் கொடுத்துட்டு போகட்டும்னு சொல்லுவார். இந்த படத்தில் கந்தசாமி படையாச்சிங்கிறவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பார். ஸோ இங்கேயுமே வந்து பிஸ்னஸ் மைண்டாக இந்த ஒரு சீனை டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் சுனாமியை பற்றி இந்த ஒரு சீனில் பேசியிருப்பாங்க. 2004 தான் சுனாமி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே சுனாமிங்கிற வார்த்தையே தெரியும். ஆனால் 2003 ரிலீஸ் ஆன அன்பே சிவம் படத்திலே சுனாமியை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் கிரெடிட் கார்டு வச்சு அன்பரசு சுற்றிக்கிட்டு இருப்பார். அவருக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் வந்து 2003 காலகட்டத்தில் அந்த அளவுக்கு இருக்காது. சொல்ல போனோம்னா கிரெடிட் கார்டுனா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறதுக்கான இந்த ஹோட்டல் சர்வெண்ட் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்போ அன்பரசு சொல்கிற டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த கிரெடிட் கார்டு தான் உலகத்தையே ஆளப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஜென்ரேஷனில் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே கிரெடிட் கார்டு இருக்குது. இந்த படத்தில் தோற்றத்தை வச்சு யாரையுமே எடை போடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்பாங்க. நல்ல சிவத்தோடைய தோற்றத்தை வச்சு நல்ல சிவன் வந்து ஒரு டெரரிஸ்ட்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பார் அன்பரசு. ஆனால் அவர் வந்து நல்லவராக இருப்பார். இதே இது கோட் ஷூட்லாம் போட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பார் ட்ரெயினில் உத்தமன்கிற கேரக்டரு. அவரை போய் அன்பரசு வந்து ரொம்ப நல்லவன்னு நினைப்பாரு. ஆனால் அவர் தான் கெட்டவராக இருப்பார். இந்த படத்தில் ஆரம்பத்தில் அன்பரசோடைய ஃபோன் வந்து நல்ல சிவத்துக்கிட்டையும் நல்ல சிவத்தோடைய பேக் வந்து அன்பரசுக்கிட்டையும் இருக்கும். ஆனால் அன்பரசன் என்ன பண்ணுவார் அப்படின்னா டஸ்ட்பினில் போட்டுட்டு போயிடுவார். அன்பரசுக்கிட்ட நல்ல சிவம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து வச்சுருப்பாரு. இதே இது நல்ல சிவத்தோடைய ட்ராவல் பண்ணி அவருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போனதுக்கப்புறம் அன்பரசு என்ன பண்ணுவார் அப்படின்னா அன்பரசு இவருடைய அட்ரஸை தேடி அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க வர மாதிரி காட்டியிருப்பாங்க. நல்ல சிவத்தோடைய பையனுக்கு ஒரு பால் வாங்கி கொடுப்பாரு அன்பரசு. பையன்கிட்ட கொடுக்க சொல்லி பையன் மாதிரி இருக்கிற சங்கு கிட்ட கொடுத்து விளையாட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சீனில் கண்டினியூட்டியை மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த படம் ஃபுல்லாக நல்ல சிவம் வந்து ஷர்ட்டில் காலர் பட்டன் போட்டிருப்பாரு. ஆனால் ரூமில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த காலர் பட்டனை போட்டிருக்க மாட்டார். இந்த ஒரு சீனில் நல்ல சிவமும் பால சரஸ்வதியும் மீட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ரேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த படத்துடைய கதைக்கு சம்மந்தப்பட்ட திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இவருக்கு பெயிண்ட் பண்ண தெரியும். அதே மாதிரி பால சரஸ்வதிக்கும் பெயிண்டிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிங்கிறதுனால பெயிண்ட்டுக்கான ப்ரஷ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்குள்ள வந்து லவ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கப்பில் லவ்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி ஒரு ஷூக்கு மேலே ஒரு குட்டி நாய் பொம்மை வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து ஷூ வந்து நல்ல சிவம் யூஸ் பண்ணுவார். நல்ல சிவம் கூட ஒரு நாய் இருக்கும். கிளைமேக்ஸு இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த டாய்ஸ் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பால சரஸ்வதி இந்த சீனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உங்கள் மனசை பாதித்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே படமாக வரைங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக வரைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல சிவமும் வந்து பால சரஸ்வதியை வரைஞ்சி வச்சுருப்பாரு. இது மூலமாக நல்ல சிவத்துக்கு லவ் வந்துருச்சு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம் அப்படின்னா நல்ல சிவம் வந்து தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். லவ் ஃபெயிலியராக இருப்பார். ஆக்சிடெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்காண்டி திரும்பி அந்த ஊருக்கு வருவார். வர்ற வழியில்
அன்பரசை பார்ப்பாரு. அவர் மூலமாக கிளைமேக்ஸில் திரும்ப நல்ல சிவம் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்துருவார்னு நினைக்கிற மாதிரியா அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த சினிமா கிளைமேக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை மாற்றி ஆடியன்ஸு அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நல்ல சிவம் வந்து லவ் பண்ண பொண்ணை அன்பரசுக்கே விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி புதுவிதமான கிளைமேக்ஸாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வர சாங்ஸ்லையுமே ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாங்கான ஏலா மச்சி மச்சிங்கிற பாட்டில் நாட்டோட பொருளாதாரத்தை பற்றியும் போதையில் இருக்கிறத பற்றியும் பேசியிருப்பாங்க. ரெண்டாவது சாங்கு தெருக்கூத்தில் நடக்கும். இந்த பாட்டில் தொழிலாளர்களை பற்றியும் அதில் வர வருமானத்தை பற்றியும் குறைவான வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்துறதுங்கிறத பற்றியும் முதலாளி வந்து தொழிலாளர்களை ஏமாத்துறத பற்றியும் பேசியிருப்பாங்க. மூணாவது சாங்கா பெயிண்டிங் காதல் இதை பற்றி பேசியிருப்பாங்க. நாலாவது சாங்கா அன்பே சிவம் சாங்கில் கடவுளை பற்றியும் நாத்திகனை பற்றியும் பேசியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் திருமாணிக்கம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அன்பே சிவம் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.